ரிலீஜன் மதம். ரிலீஜனை பற்றி கார்ல் மார்க்ஸும் காந்தியும் என்ன சொன்னாங்க அப்படின்றத பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்ப்போம். முதல்ல மார்க்ஸ் என்ன சொன்னார் அப்படிங்கிறத பார்த்துருவோம். கார்ல் மார்க்ஸ் ரிலீஜனை ஓபிஎம் ஆஃப் த மாசஸ்ன்னு சொல்கிறார். ஓபிஎம்ங்கிறது ஒரு போதைப் பொருள். அப்போ மதத்தையே மக்களுடைய போதைன்னு சொல்கிறார். காரணம் என்னென்னா, மனிதன் கேபிட்டலிசம் அப்படின்ற முதலாளித்துவ சமூகத்தில் வாழ்கிறான். இந்த சமூகம் எப்படி இருக்கும்னா எக்ஸ்ப்ளாய்டேட்டிவாக இருக்கும், சுரண்டல் மிகுந்ததாக இருக்கும். இந்த சமூகத்தில் மனுஷனாவே வாழ முடியாது, மிருகம் போல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். காலையிலேருந்து நைட் வரைக்கும் முதலாளி கீழே தொழிலாளி மிருகத்தை போல வேலை செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு மார்க்ஸ் சொல்கிறார். இந்த முதலாளியினுடைய பேர் என்னன்னா பூர்ஷ்வாசே. இவங்க தான் ஓனர் ஆஃப் கேபிட்டல். இவங்க கீழே தான் தொழிலாளிகள் வேலை செய்கிறாங்க. இந்த தொழிலாளிகள் இவங்கள ப்ரோலிட்டேரியட்னு மார்க்ஸ் சொல்கிறார். காலையிலேருந்து நைட் வரைக்கும் கம்பெனியில் அல்லது ஃபேக்ட்ரியில் இந்த ப்ரோலிட்டேரியட் பூர்ஷ்வாசை கீழே வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. அந்த ஃபேக்ட்ரியில் அவங்களுக்கு திருப்தி இல்லை. காரணம் என்னென்னா, தங்களுடைய லேபர் உழைப்பை சம்பளத்துக்கு வித்துடுறாங்க. ஆனால் அவங்க செய்யக்கூடிய பொருளே அவங்களுக்கு கடைசியாக சொந்தமாக இருக்காது. அதனால் ஒரு திருப்தியே இல்லை அப்படின்னு சொல்கிறார். இந்த அதிருப்தி நிலையை அவர் ஏலினேஷன் சொல்கிறார். இந்த அதிருப்தி நிலையை மீண்டு வர்றதுக்கு மனுஷன் வேறு சில விடயங்களை நாடி போகிறான் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்னென்னா ஃபேமிலி ஏலினேஷன்லேருந்து மீண்டு வர்றதுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை தாண்டி ஏலினேஷன்லேருந்து எப்படி மீண்டு வரான்னா ரிலீஜன் மூலமாக மீண்டு வரான். காட் அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணி அவன் காடு கிட்ட ப்ரே பண்ணுறான். இந்த ப்ரேயிங் ஒரு திருப்தியை கொடுக்குதுன்னு மார்க் சொல்கிறார். அவர் என்ன சொல்வார்னா, மனிதர்கள் கடவுள்கிட்ட வேண்டுறோம் இல்லையா, ஆக்சுவலாக நம்ம வேண்டக்கூடியது ஒர்ஷிப் ஆனது ஒரு விதமான ப்ரொட்டஸ்ட்னு சொல்கிறார். நான் மனுஷனாகவே வாழல, நான் ஒரு சுரண்டல் மிக்க சமூகத்தில் இருக்கேன், எனக்கு திருப்தியே இல்லை அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறோமா. இதை தான் அவர் ஒர்ஷிப்பாகவே பார்க்குறார். இந்த பிரச்சனையிலிருந்து நிரந்தரமாக மீண்டு வரணும்னா கம்யூனிசம் அப்படிங்கிற ஒரு மனிதநேய சமூகத்தை மக்கள் அடைய வேணும் அப்படின்னு மார்க்ஸ் சொல்வார். சரி, இப்போ காந்தி ரிலீஜனை பற்றி என்ன சொன்னார் அப்படிங்கிறத பார்ப்போம். காந்தி ஒரு வித்தியாசமான ஒரு கருத்தியலை முன்னெடுத்து வைக்கிறார். இந்தியன் கான்ஸ்டியூஷன் செக்குலரிசமை பற்றி பேசுது. செக்குலரிசம்ன்றது ஸ்டேட் தனியாக இருக்கணும், ரிலீஜன் தனியாக இருக்கணும் இல்லையா. ஆனால் காந்தி செக்குலரிசமை சப்போர்ட் பண்ணல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அரசியலும் மதமும் ஒன்றிணைந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ரிலீஜன் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் வெர்ச்சுன்னு சொல்கிறார். வெர்ச்சு அறம் இருக்கு இல்லையா, இந்த அறமே எதுலேருந்து கிடைக்குது? ரிலீஜன்லேருந்து கிடைக்குது. அதனால் பாலிடிக்ஸில் ரிலீஜன் வேணும்னு காந்தி சொல்வார். ஒரு அரசியல்வாதி ரிலீஜனை ஃபாலோ பண்ணலை, ரிலீஜனுக்கு மதிப்பு கொடுக்கலன்னா அவன் உண்மையான அரசியல்வாதியே கிடையாது அப்படின்னு காந்தி சொல்வார். அதை தாண்டி காந்தி என்ன சொல்கிறாருன்னா, பொதுவெளியில் பல்வேறு மதத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் ஓப்பனாக அவங்க மதத்தை பற்றி பேசலாம், தப்பில்லை. ஒருத்தர் அவர் மதத்தை பற்றி இன்னொருத்தர்கிட்ட சொன்னாதான் கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும், பிரச்சனை இருக்காது, கன்ஃபியூஷன் இருக்காது, குழப்பம் இருக்காது அப்படின்னு சொல்லுவார். அப்போ நீங்கள் பேசுங்க, தப்பில்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் மதத்தை பற்றி மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஒருவேளை இந்த மாதிரி பேசலைன்னா இந்த குழப்பங்களை யூஸ் பண்ணி ஒரு சில அரசியல்வாதிகள் இந்த மக்களை பிரித்து வச்சிருவாங்க அப்படின்னும் காந்தி சொல்கிறார். இதுதான் ரிலீஜனை பற்றி காந்தி சொல்கிறது. அப்போ பாருங்கள், பொலிட்டிக்கல் சயின்ஸில் ஒரு ஸ்காலரும் வெவ்வேறு விதத்தில் ரிலீஜன் போன்ற கான்செப்ட்ஸை பார்க்குறாங்க. நன்றி.